இல்லைன்னா மொத்த சொத்தையும் விட்டுட்டு இந்த ஊரை விட்டு போறேன்னு சொன்னா அவனும் கல்யாணத்துக்கு என்னவோ ஏற்பாடு பண்ணான். நாம தான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டான். இப்ப அந்த ரங்கநாயகி பிரபாகரனுக்கு பிண்டம் வைக்கிறேன்னு அவளா வந்து வலையில விழுந்துட்டாள்ல. இனி உலகத்துக்கே எல்லாம் தெரியும்ல. இனிமே அந்த வீட்டுக்கு யாரு சம்பந்தம் பேசி வந்தாலும் அவங்கள நம்ம ஈஸியா கலைச்சு விட்டுறலாம்டா. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா? ஏய், 6 மாசம்லாம் இல்ல, இனி எத்தனை வருஷமானாலும் சரி அந்த வீட்டுல நான் அன்னைக்கு சொன்னதான் கல்யாண மேலச்சத்தம் கேட்கவே கேட்காது. அந்த சிதம்பரம் வாக்கு கொடுத்தா காப்பாத்துவான்டா. அடுத்த 5 மாசத்துல மொத்த குடும்பமும் வெளியே போயிரும். அப்புறம் மொத்த சொத்தம் நமக்கு தான். சூப்பர்பா, செம்மையா பிளான் பண்ணிருக்கீங்க. இந்த தடவை அந்த சிதம்பரம் குடும்பம் தப்பிக்கவே முடியாது. நாம தான் ஜெயிப்போம். அப்படி சொல்றான் அவனே. நர்மதா கிட்ட பேசினியா இல்லையா? அது 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 வந்துட்டு இருக்காங்க. பேசுனியா இல்லையா? பேசிட்டேங்க. அப்படின்னா அவ சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கணுமே. இங்க பாரு, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அவ வந்தாதான் கேக் வெட்டணும். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நர்மதா வரலன்னா தப்பாயிரும். என்ன எதுன்னு கேளு. சரிங்க. ஷூ, இவரு கோவப்படுறாரு. அவ போன் எடுக்க மாட்டேங்கிறா. நடுவுல நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னம்மா நீ ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்குன்னு சொன்ன? நீங்க சொன்னதும் அப்படியே திரும்பிட்டேன். என்னம்மா நீ ஏன் இப்படி பண்ண? என்ன அங்கிள் பேசுறீங்க? எங்க அப்பா உயிரோட இருக்கிறப்பவே பிண்டம் கொடுக்கறாங்கன்னு சொல்றீங்க. அத கேட்டு எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? தப்புதாம்மா. தெரியுதுல்ல, அப்ப உடனே வாங்க, போய் தடுத்து நிறுத்துவோம். இல்லம்மா, நான் உனக்கு போன் பண்ணது தப்புங்கிறேன். நீ பாட்டி நேரா ஊருக்கு போய் சேர்ந்திருப்ப. தேவையில்லாம நான் உனக்கு போன போட்டு நீ உணர்ச்சி வசப்பட்டு இங்க வந்துட்ட. அப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் கண்டுக்காம இருக்க சொல்றீங்களா? வேற என்ன பண்ண முடியும்? அங்கிள், இது எங்க அப்பாவை உயிரோட புதைக்கிற மாதிரி. அதை எப்படி வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? சரிம்மா, நீ அங்க போறதுனால மட்டும் என்ன நடக்க போகுது? நான் போய் பண்ண விடாம தடுத்து நிறுத்துவேன். என்ன சொல்லி தடுத்து நிறுத்துவ? பிரபாகர் உயிரோட இருக்கிறான், அவரோட பொண்ணுதான் நான் சொல்லுவியா? சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. ஏற்கனவே அந்த ரங்கநாயகி உன்னை வீட்டுல இருக்க கூடாதுன்னு அடிச்சு துரத்திருக்கா. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை இந்த ஊரை விட்டு விரட்டிடுவான். அவங்க கூட பரவாயில்லம்மா, அந்த கலிவரதே உங்க அப்பா மேல கொலவரியோட இருக்கிறான். உன்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சுடுவான். புரியல? நீ பிரபாகரம் பொண்ணுன்னு தெரிஞ்சாலே உன்னை உயிரோட விட மாட்டான். யாருமா போன்ல? என்னாச்சு இவளுக்கு? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? ஒருவேளை பக்கத்துல வந்துட்டாலோ? அப்பவே கிளம்பிட்டா. கண்டிப்பா இந்நேரம் வந்திருப்பா. நீ கிளம்புமா. நீ அங்க போனீன்னா தேவையில்லாம பிரச்சனை வரும். எப்படி அங்கிள்? இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி என்னால ஊருக்கு போக முடியும்? நான் போன் பண்ணனுங்கிறத மறந்துரு. இதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னா நீ என்ன பண்ணுவ? அப்ப இதெல்லாம் உன்னால தடுத்து நிறுத்த முடியாதுல்ல. அதே மாதிரி இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கோ. 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சது நல்ல விஷயம் தான். ஆனா அது இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு உனக்கு தெரியுது இல்ல. ஓ மேல தப்பு இல்லம்மா. முடிஞ்ச அளவுக்கு நீ போராடி பார்த்த. இது எழுதப்படாத விதிமா, யாராலும் மாத்த முடியாது. நீ கிளம்பு. கண்டிப்பா போகதான் போறேன் அங்கிள். ஊருக்கு இல்ல, அந்த ரங்கநாயகி அத்தை இருக்கிற இடத்துக்கு. இப்பவே போய் அவங்கள தடுத்து நிறுத்துவேன். என்னம்மா நீ எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா? பிண்டம் கொடுக்கறத யார் வந்து தடுத்தாலும் அவனை சும்மா விட மாட்டேன்னு கதிர அருவாளோட நிக்கிறான். அது மட்டும் இல்லம்மா, சடங்கு ஆரம்பிச்ச உடனே அங்க கலாட்டா பண்றதுக்கு கலிவரத ஆளுங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். இவங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு பொம்பளை புள்ள நீ என்ன பண்ண போற? உயிரோட இருக்கிறவங்களுக்கு பிண்டம் வைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லம்மா. இந்த விஷயத்தை பண்றதுக்கு ரங்கநாயகி எவ்வளவு யோசிச்சிருப்பான். இப்பதான் எனக்கு தெரிஞ்சவன் சொன்னாமா, பிரபாகரனோட ஃப்ரெண்டுகளையும் உங்க அம்மாவோட தூரத்து சொந்தக்காரங்களையும் அவங்களுக்கே தெரியாம இதுல சேர்த்து விட்டுருக்கான். அப்போ பிரச்சனை பெருசாக போகுது. 2 யானை மோதிக்க போகுது.
நடுவுல சுண்டலி நீ என்ன பண்ண போற? தயவு செய்து ஊருக்கு கிளம்பி போமா.